அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். 2026 அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் கட்சியை தொடங்கிய விஜய் வியூக வகுப்பாளர்களால் தான் அரசியல் வெற்றி சாத்தியமாகும் என்ற ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்கும் நிலையில் அதுவே அவருக்கு நெருக்கடியாகவும் மாறி உள்ளது. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் என தனித்தனியாக வியூக வகுப்பாளர்கள் 3 பேரின் ஆலோசனையை நம்பி விஜயின் அரசியல் களம் நகர தொடங்கியுள்ளது. கட்சி தொடங்கியதிலிருந்தே விஜய்க்கு வியூகம் வகுத்து தரும் பணியில் ஜான் ஆரோக்கியசாமி ஈடுபட்டு வருகிறார். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற வியூக வகுப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் ஆதவ் அர்ஜுனா விசிகவிலிருந்து விலகி தாவேக்கவில் இணைந்தார். இந்த நிலையில் மோடி, மமதா பானர்ஜி, ஸ்டாலின் ஆகியோருக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து தந்த பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை விஜயின் வீட்டிற்கே அழைத்து சென்று ஆதவ் அர்ஜுனா சந்திக்க வைத்திருக்கிறார். அந்த சந்திப்பில் குடும்பத்திற்கு ஒரு வாக்கு பெறும் வகையில் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை வழங்கியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தாவேக்க கூட்டணி வைக்க வேண்டும் என்பதே தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் பிரசாந்த் கிஷோரின் நிலைப்பாடாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்காக விஜயை சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் இரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் மும்முரம் காட்டி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். தனித்து களம் காணும் போது உள்ள சவால்கள் குறித்து இரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களிடமும் பல்வேறு கோணத்தில் கேள்வி கேட்டாலும் அதிமுக கூட்டணி ஒன்றே வெற்றியை சாத்தியப்படுத்தும் என்ற பதிலை மட்டுமே விஜயிடம் உறுதியாக தெரிவித்து வருகிறார்களாம். மேலும் தற்போதைய சூழலில் வெறும் 40 பேர் மட்டுமே தேர்தலில் களமிறங்க தயாராக இருப்பதாகவும் தேர்தலில் செலவழிக்கும் அளவிற்கு கட்சி நிர்வாகிகளிடம் பணபலம் இல்லை என்ற காரணத்தை காட்டி அதிமுக கூட்டணி மட்டுமே வெற்றிக்கு கை கொடுக்கும் என்று கூறி விஜயை சம்மதிக்க வைக்க இரு தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. முன்னதாக விஜயுடனான சந்திப்பில் பிரசாந்த் கிஷோர் இரு தரவுகளை வைத்து ஆலோசனை தந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஒரு தரவு 2021ஆம் ஆண்டு திமுகவுக்கு பணியாற்றிய போது திரட்டிய பழைய தரவை வைத்து விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை வழங்கியுள்ளார் என்றும் கூறுகின்றனர். பிரசாந்த் கிஷோர் உடனான 2 கட்ட ஆலோசனை கூட்டத்திலும் தாவேக்க பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோருக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. விசிகவிலிருந்து விலகிய பின்னர் விஜயை சந்திக்க ஆதவ் அர்ஜுனா முயற்சி எடுத்ததாகவும் அந்த சந்திப்புக்கு முட்டுக்கட்டை போட்ட ஒரே காரணத்திற்காக பிரசாந்த் கிஷோர் உடனான ஆலோசனை கூட்டத்தில் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் வெங்கட்ராமன் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது.